இந்த உலகத்துல எவ்வளவுதான் அக்கிரமங்களும் அநியாயங்களும் நடந்தாலும் அல்லாஹ் இருக்கிறான எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருப்பான். நீ என்ன வேணாலும் செய், அல்லாஹ்வை நாம் சந்திப்போ, அல்லாஹ்விடத்தில் இதற்கு பதில் சொல்லியாக வேண்டும்ங்கிற அல்லாஹ் மேல நம்பிக்கை வச்சுதான் பாருங்க. அவங்க சொன்னாங்களாம், இஸ்லாத்துக்கு எதிரான அத்தனை சக்திகளும் என்ன மாதிரியான செய்திகளை உருவாக்க வேண்டுமோ அதெல்லாம் உருவாக்கிட்டே இருக்கிறான். இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களை லாத்து உஸ்ஸாவை வணங்கக்கூடிய ஒரு கூட்டம் உருவாகும். இதை கோயில் கட்டி நடக்கிறாங்க. அல்லாஹ் எந்த அளவுக்கு இந்த மார்க்கத்தை மக்களுடைய உள்ளங்களிலே கொண்டு செல்ல வேண்டுமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் கொண்டு செல்வான். அல்லாஹ் ஒரு தூய்மையான காற்றை அனுப்புவான். காற்று ஆக்சிஜனை தருவோம், காற்று மனிதனுக்கு ஆரோக்கியத்தை தருவோம். இந்த காற்று அப்படி இல்லை. அதே போல என்னுடைய குடும்பத்துல அல்லாஹ்வை ஏற்க மறுத்த காஃபிர்களாக வாழக்கூடிய மக்களையும் பார்க்கிறேன். இழிவோடு வாழ்கின்றார், கேவலமாக வாழ்கின்றார். அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضل லஹு வ மை யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அளவற்ற அல்லாஹ்வும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹ்விற்கு புகழ் அனைத்தும் ஸலவாத்தும் ஸலாமும் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர் மீது, அன்னவருடைய குடும்பத்தவர் உத்தம சஹாபாக்கள் நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் என்னென்னும் நிலவற்றுமாக. அன்பார்ந்த சகோதரர்களே, இன்றைக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு லா காலிப இல்லல்லாஹ், அல்லாஹ்வை மிகைப்பவர் எவரும் இல்லை அப்படிங்கிற தலைப்பு இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு உலகத்தில் வாழக்கூடிய நாம் பார்க்கக்கூடிய பல்வேறு சம்பவங்களும் நிகழ்வுகளும் இன்றைக்கு நமக்கு பல்வேறு விஷயங்களை உணர்த்தி கொண்டிருக்கிறது. யாரிடத்திலே செல்வாக்கும் செல்வமும் அதிகாரமும் இருக்கிறதோ அவர்கள் இல்லாதவரிடத்திலே தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தி அவனை வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழலை இன்னைக்கு சர்வசாதாரணமாக பார்க்கிறோம். நாம் செய்வது அநீதமா அல்லது நீதமா என்று கூட யோசிக்காமல் நம்மிடத்துல அதிகாரம் இருக்கிறது, எனவே அந்த அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும், செல்வாக்கை பயன்படுத்தி இவனை எப்படியாவது மிகைத்து விட வேண்டும் என்று போட்டிக்கான பொறாமைக்கான ஒரு உலகத்திலே நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப இன்றைக்கு நடக்கக்கூடிய எல்லா அநீதங்களும் அக்கிரமங்களும் செய்யக்கூடியவர்கள் எதை நினைத்து பார்ப்பதில்லை என்று சொன்னால், நம்மை மிஞ்சிய ஒரு பவர், நம்மை மிஞ்சிய ஒரு சக்தி இருக்கிறது, அந்த சக்தி நினைத்தால் எல்லாவற்றையும் அது மிஞ்சி விடும் என்று அநீதம் செய்யக்கூடியவர்கள் இன்னைக்கு பெரும்பாலாக நினைப்பதே இல்லை. அதனால்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கின்ற போது வலா தஹ்ஸபன்னல்லாஹ காஃபிலன் அம்மா யஅமலு ஸாலிமூன், இந்த உலகத்தில் நீங்கள் என்ன அநீதங்களை செய்தாலும் அந்த அநீதங்களை செய்யக்கூடியவர்கள் அவர்களை நீங்கள் அல்லாஹ் அவர்களை பாராமல் இருக்கிறான், பார்க்காமல் இருக்கிறான், அல்லாஹ் அவர்களை விட்டு வைத்திருக்கிறான் என்று நீங்கள் ஒருபோதும் அல்லாஹ்வை எடை போட்டு விடாதீர்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய வசனங்களை பார்க்கிறோம். அப்ப அதனால இன்றைக்கல்ல அன்றிலிருந்து யாருக்கெல்லாம் அல்லாஹ் அதிகாரத்தையும் செல்வாக்கையும் வசதி வாய்ப்பையும் அல்லாஹ் கொடுக்கிறானோ அவர்களுக்கு சாதகமா இருக்கக்கூடிய விஷயத்துல அவர்கள் பாதகமாக ஆகிவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி தன் முழு சக்தியையும் பயன்படுத்தி நாம் எப்படியாவது வென்றுவிட வேண்டும், இவர்களை வீழ்த்திவிட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நிறைய விஷயங்களை இன்னைக்கு நம்ம பார்ப்போம். அதுல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலும் இந்த மாதிரியான சம்பவங்கள் பல்வேறு சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறது என்பதை அல்லாஹ் குர்ஆனில் சுட்டிக்காட்டி, இவர்களுக்கெல்லாம் மேலாக
அல்லாஹுடைய சக்தி அது என்றைக்குமே மிகைத்து விடுங்கிறதுக்கு அல்லாஹ் பல்வேறு சான்றுகளையும் அல்லாஹ் காண்பித்திருக்கிறார். அதுல ஒண்ணுதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பத்தில் இஸ்லாத்தை சொல்கின்றார்கள் மக்களுக்கு. ஜாஹிலியாவில் இருக்கக்கூடிய அந்த மக்களை வென்றெடுத்து மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அவர்களுக்கு சொல்றாங்க. சொல்லுகின்ற பொழுது அந்த நேரத்தில் அந்த கட்டத்தில் காபத்துல்லாவுக்கு பக்கத்துல அவர்களால் சுதந்திரமாக தொழுக கூட முடியாது. சுதந்திரமாக தொழுக முடியாத அளவுக்கு அன்றைக்கு காஃபிர்களுடைய ஆதிக்கம் கடுமையாக இருந்தது. ஒரு கட்டத்தில் அபூஜால் வந்து சொல்கிறார், லைன் ராய்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஸல்லி இன்தல் கஅபா லஆத்தியன்னஹு ஹத்தா அதவு அலா உனுகி. அபூஜஹல் அல்லாஹ்வுடைய தூதரையும் இஸ்லாத்தையும் கடுமையாக எதிர்த்தான். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அந்த காபாவுக்கு பக்கத்துல வந்து தொழுகிறாங்க அப்படிங்கிற அந்த காட்சியை கூட அவனால் ஜீரணித்துக் கொள்ள முடியவில்லை. அப்போது சொல்கிறான், இந்த முஹம்மத் இந்த காபத்துல்லாவுக்கு பக்கத்துல நின்று தொழுவாரே ஆனால் நான் அவரிடத்துல வந்து அவருடைய கழுத்திலேயே நான் மிதித்து விடுவேன் என்று கோபத்துல சொல்கிறான். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லவ் ஃபஅல லஅഖதத்துல் மலாயிகத்து இயானா. அவன் நான் அல்லாஹ்வுடைய வணக்கத்தை செய்யக்கூடாது, இறைவனை தொழுகக்கூடாது என்ற அந்த கோபத்திலே ஆத்திரத்திலே இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு செல்கிறான். உண்மையிலேயே அவன் என்னை நெருங்குவானே ஆனால் என் கண்ணால் பார்க்கக்கூடிய அளவுக்கு மலக்குகள் அவனை பிடித்து விடுவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அல்லாஹ் திருமறையிலே இந்த செய்தியை சொல்லி காமிக்கிறான். கல்லா லஇன் லம் யன்தஹி லனஸ்ஃபஅன் பின் நாசியா நாசியத்தின் காதிபத்தின் ஹாத்தியா ஃபல்யது நாதியா சனது ஜபானியா. அவ்வாறல்ல, அவன் விலகி கொள்ளவில்லை என்று சொன்னால் அவனுடைய முன்னெட்டி ரோமத்தை பிடிச்சு நம்ம தூக்குவோம். நம்முடைய பவர் என்ன அப்படின்னா, நம்முடைய சக்தி என்னன்னா அவனுடைய முன்னெட்டி ரோமத்தை பிடித்து நம்ம தூக்குவோம். எப்படிப்பட்ட முன்னெட்டி? காதிபா, பொய் சொல்லக்கூடியவன், ஹாத்தியா, அநியாயம் செய்யக்கூடியவன், நாதியா, வேண்டுமானால் அவன் தன்னுடைய படையை அழைக்கட்டும், சனது ஜபானியா, நாமும் நம்முடைய படையை என்ன செய்வோம், அழைத்து விட்டு என்ன செய்வோம், களத்துல இறங்குவோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ என்ன நினைக்கிறான்? அப்ப அதிகாரம் உள்ளவர்கள் என்ன நினைக்கிறார் என்று சொன்னால், எப்படியாவது நம்ம என்ன செய்யணும், இதை வீழ்த்தி விட வேண்டும், எப்படியாவது இவனை சரித்து விட வேண்டும், எப்படியாவது இவனை முடக்கி விட வேண்டும் என்று அன்றைக்கு நிறைய விஷயங்கள்ல அல்லாஹ்வுடைய தூதருக்கு நெருக்கடி கொடுத்தார்கள் அப்படிங்கிற செய்தியை பார்க்கிறோம். அதே போலத்தான் ஹிஜ்ரத்துடைய வரலாறை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நெருக்கடி முற்றி மக்காவிலே, அந்த நெருக்கடி முற்றிய பிறகு இதற்கு மேல் இந்த மக்காவிலே வாழ்ந்தால் பெரிய ஆபத்துகள் ஏற்பட்டுவிடும் அப்படிங்கிற சதி, எதிரிகளுடைய சதியை தெரிந்து கொண்டு அல்லாஹ்வுடைய தூதரை மதீனாவுக்கு நீங்கள் சென்று விடுங்கள் என்ற கனவுகளை காட்டி அந்த கனவை உயிர்ப்பிக்கும் மூலமாக வந்து அல்லாஹ் வந்து ஹிஜ்ரத்தை அல்லாஹ் ஏற்பாடு செய்கிறார். அப்ப எதிரிகளுடைய சூழ்நிலை என்ன அப்படின்னு சொன்னா, இந்த முகம்மதை முடக்குவதற்கு எத்தனையோ முயற்சிகளை செய்தார்கள், தங்களுடைய முழு பலத்தையும் செய்தாங்க, திரட்டினார்கள், ஆனா முடியல. கடைசியா ஒரு கட்டத்துல வந்துட்டாங்க, முகம்மதை கொலை செய்தது. இதுக்கு மேல அவரை மக்காவில் விட்டு வைத்தோம் என்று சொன்னால் இந்த மார்க்கம் வளர்ந்து கொண்டே இருக்கும், நம்முடைய சந்ததிகள் அவருக்கு பின்னாடி போயிட்டே இருப்பாங்க. எனவே இவரை முடக்க வேண்டும் என்றால் கொலை செய்ய வேண்டும்ங்கிற ஒரு திட்டத்தை தீட்டினார். அல்லாஹ் அதை குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறார். சூரத்துல் அன்ஃபாலுடைய 30வது வசனத்துல சொல்லி காமிக்கிறான், வைத் யம்குரு பிகல்லதீன கஃபரு லியுஸ்பிதுக அவ் யக்துலுக அவ் யஃருஜூ. நபியே, உங்களுடைய எதிரிகள் உங்களுக்கு எதிராக எப்படிப்பட்ட சதி திட்டத்தை செய்தார்கள் என்று சொன்னால், உங்களை சிறைபிடிக்க வேண்டும், அல்லது உங்களுக்கு இந்த நாட்டை விட்டு உங்களை வெளியேற்றி விட வேண்டும், நாடு கடத்த வேண்டும், அல்லது உங்களை கொலை செய்ய வேண்டும் என்று அவர்கள் திட்டமிட்டுகின்றார்கள். வயம்குரு, அவர்களும் எத்தனையோ முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். வயம்குருல்லாஹ், அல்லாஹும் சதி திட்டம் செய்கிறான். அல்லாஹு கைருல் மாக்கிரீன், சதி செய்வதிலே அல்லாஹ் தேர்ந்தவர் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனங்களை பார்ப்போம். கடைசியாக அல்லாஹ்வுடைய தூதர் அவ்வளவு பெரிய சதி திட்டத்துக்கு மத்தியிலேயும் அல்லாஹ் அந்த எதிரிகளுடைய யாருடைய கண்ணுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் மக்காவை விட்டு மதீனாவுக்கு செல்வதை கண்களுக்கு காட்டாமல் ரகசியமாக அந்த நாட்டை விட்டு வெளியேறி என்ன செய்தாங்க, மதீனாவுக்கு சென்றார்கிற வரலாறை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறார். அதே போல பத்ர் போரை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த பத்ர் போர்ல ஆரம்பத்தில் நடந்த ஒரு போர், ஒரு குறிப்பிட்ட கிட்டத்தட்ட 313 சஹாபாக்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு சிறிய கூட்டத்தை வைத்து அல்லாஹ்வுடைய தூதர் எதிரிகளை சந்திக்கின்றார்கள். அப்ப என்ன நினைக்கிறாங்க அந்த எதிரிகள் அப்படின்னு சொன்னா, இது ஒரு சின்ன கூட்டம், இந்த கூட்டத்தை நாம் எப்படியாவது வென்றுவிட வேண்டும்,
அந்த சக்தியை மிகைப்பதை அல்லாஹ் எப்படி காட்டினான் என்று சொன்னால் சூரத்துல் அன்ஃபால்ல 48வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், வைது ஸய்யன லஹுமு ஷைத்தானு அமாலஹும், ஷைத்தான் அவர்களுக்கு அழகாக காண்பித்தான். இன்னைக்கு அப்படித்தானே, யாரெல்லாம் பவர் இருக்கிறதோ, வல்லரசுகளாக இருக்கிறார்களோ, எல்லா சக்தியும் இருக்கிறது, எல்லா ராணுவ பலமும் இருக்கிறது, எல்லா அதிகாரமும் நமக்கு இருக்கிறது என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு ஷைத்தான் என்ன செய்வான்னா அழகாக காண்பிப்பான். அவர்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளையும், அவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களையும் ஷைத்தான் அவர்களுக்கு அழகாக காண்பிப்பான். ஒன்னு அடிக்க ஆள் இல்ல பூந்து விலாஸ், ஒன்னு அடிக்க சக்தி இல்லை, இந்த நாட்டை ஒண்ணு இல்லாம ஆக்கிரு, உன்னுடைய முழு பவரை இதுல பயன்படுத்தி ஷைத்தான் அவர்களுக்கு அழகாக காண்பித்தான். அவன் சொன்னான், இன்றைய தினத்திலே எதிரிகளை பார்த்து சொல்கிறான், இன்றைக்கு உங்களை மிகைப்பவர் எவரும் இல்லை, உங்களுக்கு பக்கத்துல நான் நிற்கிறேன், உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பேன், எல்லா சக்தியும் உங்களுக்கு இருக்கிறது, நீங்கள் வென்று விடலாம் இந்த கூட்டத்தை என்று அவன் சொன்னான். இரண்டு கூட்டமும் முஸ்லிம்களும் எதிரிகளும் அங்கே போருக்கு களத்தை சந்திக்கின்ற போது, ஒன்று கூடுகின்ற பொழுது அங்கே நடக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத, கண்ணுக்கு புலப்படாத சில சக்திகள், அந்த சக்திகள் அங்கே உள்ளே வந்து இறங்குகின்ற பொழுது ஷைத்தான் பார்க்கிறான், ஓடுகிறான். وقال اني بريء منك اني ارى ما لا ترون اني اخاف الله والله شديد العقاب. அப்போ அந்த எதிரிகள்கிட்ட சொல்றான், நீங்கள் பார்க்காத ஒன்றை நான் கண்டேன், நீங்கள் பார்க்காத மனித தலைகள் அல்ல, அது மனித சக்திகள் அல்ல, அப்படிப்பட்ட ஒரு படைப்பை நான் இந்த பதில் களத்திலே, இந்த களத்திலே கண்டே, நான் இறைவனை அஞ்சுகிறேன் என்று எந்த ஷைத்தான் எதிரிகளுக்கு தைரியம் ஊட்டினான், எந்த ஷைத்தான் இந்த படையை வென்று விடலாம் என்று நின்றானோ அவர்களுக்கு அல்லாஹ் பெரிய சக்தியை, அல்லாஹ் மிகைக்கக்கூடியவன், அல்லாஹ்வுடைய உதவி இந்த சிறிய கூட்டத்திற்கு உண்டுங்கிறதுனால தான் அல்லாஹ் அதை கொடுத்து அன்றைக்கு பதிலை வெற்றியை கொடுத்தான். ஷைத்தான் பார்க்கிற மலக்குகளை, அந்த மலக்குகள் அங்கே இறங்கி முஸ்லிம்களுக்கு ஆதரவாக போர்க்களத்தில் இருந்து போரிடுகின்றார்கள் அந்த செய்தியெல்லாம் கண்ணுக்கு முன்னால் பார்த்ததுனால தைரியம் ஊட்டிய ஷைத்தான் விரண்டோடினான் என்பதையும் அல்லாஹ் சூரத்துல் குர்ஆன் அல்-ஃபாத்ஹா சொல்லி காமிக்கிறார். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நல்ல நம்ம விளங்கிக் கொள்ளணும், இந்த உலகத்தில் எவ்வளவுதான் அக்கிரமங்களும் அநியாயங்களும் நடந்தாலும் அல்லாஹ் அந்த அனைத்து அக்கிரமங்களுக்கு பின்னால் உங்களுக்கு அல்லாஹ் வெற்றியை தருவான், உங்களுக்கு தோல்வி அல்ல, அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு இருக்கிறது என்று அல்லாஹ் முடிவு செய்து விட்டான் என்று சொன்னால் அத்தனையும் அல்லாஹ் தவிடுபொடியாக்கிடுவான். இதுதான் ஒரு மூமினுடைய உண்மையான எண்ணமாக, சிந்தனையாக இருக்க வேண்டும். உலகத்துல பார்க்கிறோமே, நமக்கு எதிரான எத்தனை சதிகள் செய்கிறாங்க, குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு எதிரான அத்தனை சதிவலைகளும் செய்கிறார். ஆனால் அதற்கு பின்னாடி அல்லாஹ்வுடைய பெரிய வெற்றியும், அல்லாஹ்வுடைய பெரிய பிளானும் அங்க இருக்குதுங்கும் போது அதை மிஞ்சக்கூடியவர்கள் எவரும் இல்லை. அதுதான் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறுல நம்ம பார்க்கிறோம். யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறுல அல்லாஹ் சொல்றான், வல்லாஹு காலிபுன் அலா அம்ரிஹி வலாக்கின் அக்ஸரன் நாஸி லா யஅலமூன். அல்லாஹ் இருக்கிறானே எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருப்பான். நீ என்ன வேணாலும் செய், எத்தனை அநீதங்களையும் செய், அக்கிரமங்களையும் செய் என்பதை அல்லாஹ் உங்களை விட்டு வைத்து பார்ப்பான். ஆனால் கடைசியாக அல்லாஹ்வுடைய அந்த விஷயங்கள் தான், அல்லாஹ் எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் நிறைவேற்றும். இது நிறைய பேருக்கு தெரியாது. அல்லாஹ் சொல்றான், வலாக்கின் அக்ஸரன் நாஸி லா யஅலமூன். மக்களிலே அதிகமான நபருக்கு இது தெரியாதுன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான். அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு படிச்சோம்னு சொன்னா எவ்வளவு அதில் துரோகங்கள், எவ்வளவு மோசடி, எவ்வளவு அங்கே நடந்தது. சொந்த நண்பர்கள், சொந்த சகோதரர்களால, உடன் பிறந்த சகோதரர்களாலே அங்கே மோசடி நடைபெற்றது. கொண்டு போட்டாங்களா இல்லையா கிணத்துல, ஒண்ணு விடலான்னு முடிவு பண்ணாங்க. அதுல சில சகோதரர்கள் தான் இறக்கப்பட்டு, வேண்டாம் கொண்டுறாதீங்கப்பா, கிணத்துல தூக்கி போட்டுருவோம் அப்படின்னு போட்டாங்க. கிணற்றில் தூக்கி போட்ட அந்த யூசுப் அற்ப விலைக்கு அங்கே பயண கூட்டத்தில் விற்கப்பட்டார். அடுத்ததாக அங்கேருந்து வரக்கூடிய அந்த யூசுப் ஒரு பெண்ணை, அந்த நாட்டினுடைய அரசனுடைய மனைவியிடத்திலே தவறாக நடந்து கொண்டார் என்ற ஒரு அவதூறை சொல்லி ஜெயில உள்ள தள்ளினார், சிறைவாசத்தை அனுபவித்தார். ஆனால் அல்லாஹ் அந்த யூசுஃபை உடைய கண்ணியத்தை எப்படி உயர்த்தினான்? அத்தனை சதிகளுக்கு பின்னால் அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த மிஸ்ர் தேசத்தில் ஒரு சிறந்த ஒரு ஆட்சியாளராக, ஒரு முன்மாதிரியான ஆட்சியாளராக அவர்களே அந்த அரியணையை ஏற்றி அல்லாஹ் அழகு பார்த்தான்ங்கிற செய்தியை நம்ம குர்ஆன்ல பார்க்கிறோம் என்று சொன்னால்,
அப்போ அல்லாஹ்வுடைய காரியம் தான் அங்கே மிகைக்கிறது. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக அந்த நாட்டினுடைய மன்னர் சதி செய்தார், சிறையில் இருக்கக்கூடியவர்கள் சதி செய்தார்கள், உடன்பிறந்த சகோதரர்கள் சதி செய்தார்கள். அத்தனையும் அல்லாஹ் உடைத்தெறிந்து, இல்ல யூசுஃபுக்கு நல்ல ஒரு நிலைக்கு நாம் அவரை உயர்த்த வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் உயர்த்தினான் என்பதை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான் என்று சொன்னால், எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, ஆக இந்த உலகத்திலே நமக்கு எதிரான எத்தனை மோசடிகள் நடைபெற்றாலும் அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு இருக்கிறது என்று சொன்னால் அதுதான் கடைசியாக அங்கே வென்று நிற்கும் என்பதை நாம் பார்க்கிறோம். அதே போல அல்லாஹ் சூரத்துல் பக்ராவுல பனீ இஸ்ராயீல் சம்பந்தமாக சொல்லி காமிக்கிறான். பனூ இஸ்ராயீல்களே அன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த பனீ இஸ்ராயீலுக்கு அவர்களுக்கு எதிராக தாலூத் என்ற ஒரு மன்னர் இருந்தார். அந்த மன்னரை எதிர்த்து அவர்கள் போரிட வேண்டும். அப்போ அல்லாஹ் அந்த செய்திகளை குர்ஆன்ல சொல்கின்ற போது ஃபலம்மா ஃபஸல தாலூத் பில் ஜுனூத் قال ان الله مبتليكم بنهر فمن شرب منه فليس مني ومن لم يطعمه فانه مني الا من اغترف غرفه بيده என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறார். அந்த தாலூத் மன்னர் என்ன செய்கிறார்? படையை திரட்டுகிறார். படையை திரட்டி அவர் சொல்கிறார், அல்லாஹ் இந்த போகக்கூடிய வழியில ஆறு தென்படுகிறது, அவருடைய தாகத்தை தீர்ப்பதற்காக அந்த ஆற்றிலிருந்து அவங்க தண்ணி குடிக்கணும், அப்படிப்பட்ட ஒரு சொல். அப்ப அவர் சொல்றாரு, இந்த ஆற்றில எவர் தண்ணி குடிக்கிறாரோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல, எவர் தண்ணி குடிக்காமல் இருக்கிறாரோ அவர் தான் என்னை சார்ந்தவன். ஆனால் உங்களுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக நீங்க ஒரு லிட்டர் தண்ணி வேணா நினைச்சலாம் குடிச்சு கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாரு. அதுல குறைந்த நபர்கள் தான் குடித்தார்கள் அப்படிங்கிற அல்லாஹ் குர்ஆன்ல செய்தியை சொல்றான். அந்த நேரத்துல ஃபலம்மா ஜாவஸஹு ஹுவ வல்லதீன ஆமனு மாஹு, அந்த ஈமான் கொண்ட அவர்கள் அந்த தாலூத்தை எதிர்த்து ஈமான் கொண்டவர்கள் குறைந்த நபர்கள், அவனுடைய அக்கிரமத்துக்கு எதிராக போரிடக்கூடியவர்கள் குறைந்த நபர்கள். அதை பார்த்துட்டு அவன் சொல்றான், காலு லா தாகத யௌம பிஜாலூத வஜுனூதிஹி, இந்த ஜாலூத்தையும் அவனுடைய படையை எதிர்த்தும் நாங்கள் போரிட முடியாது என்று என்ன செய்யறாங்க? ஈமான் கொண்டவர்கள் சொல்றாங்க. அல்லாஹ் சொல்ற காலல்லதீன யதுன்னூன அன்னஹும் முலாக்குல்லாஹ், அல்லாஹ்வை நாம் சந்திப்போம், அல்லாஹ்விடத்தில் இதற்கு பதில் சொல்லியாக வேண்டும்ங்கிற அல்லாஹ் மேல நம்பிக்கை வச்சுட்டாங்க பாருங்க. அவங்க சொன்னாங்களாம், கம்மின் ஃபியத்தின் கலீலத்தின் கலபத் ஃபியத்தன் கதீரத்தன் பீதினில்லாஹ் வல்லாஹு மஅஸ் ஸாபிரீன். நீங்க அப்படியா சொல்றீங்க? அப்படி அல்ல. எண்ணிக்கையை பார்த்து கூட்டத்தை பார்த்து ஒருபோதும் எடை போட்டு விடாதீர்கள். வெற்றி தோல்வி என்பது அல்லாஹ் சிறிய கூட்டத்திற்கு கூட பெரிய கூட்டத்தை வெல்லக்கூடிய சக்தியை தந்துருவான். சின்ன கூட்டம் தான் இருக்கும், ஆனால் அவரிடத்துல அபார சக்தி இருக்கும். சிறிய கூட்டமாகத்தான் இருப்பார்கள், அவரிடத்துல பெரிய திறமை இருக்கும், அவர்கள் பெரிய கூட்டத்தை வென்று விடுவார்கள். நீங்கள் ஏன் இப்படி சொல்கின்றீர்கள் என்று அந்த ஈமான் கொண்டு அல்லாஹ் மேல நம்பிக்கை வைத்தவர்கள் சொன்னார்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப அநீதம் நடக்கிறது, அக்கிரம் நடக்கிறது என்று சொன்னால் அது பெரிய கூட்டம் சிறிய கூட்டம், பெரிய கூட்டத்துக்கு தான் வெற்றி கிடைக்குங்கிறதெல்லாம் கண்ணால் பார்த்து முடிவு செய்ய முடியாது. அல்லாஹ் நாடினால் தன்னுடைய வெற்றியை சிறிய கூட்டத்திற்கும் தருவான் என்பதை இந்த பனீ இஸ்ராயீலுடைய வரலாறுல அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான். அதே போல அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பல்வேறு சம்பவங்களும் பல்வேறு செய்திகள் நமக்கு எதை உணர்த்துகிறது என்று சொன்னால், இஸ்லாத்துக்கு எதிரான அத்தனை சக்திகளும் என்ன மாதிரியான செய்திகளை உருவாக்க வேண்டுமோ அதெல்லாம் உருவாக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த மார்க்கத்தை கொஞ்சம் டேமேஜ் பண்ணணும், இந்த மார்க்கத்திற்கு ஒரு கெட்ட பெயரை ஏற்படுத்தணும், மக்களிடத்துல இந்த கொள்கை பரவக்கூடாது அப்படிங்கிறதுக்கான பல்வேறு முயற்சிகளை எடுக்கிறாங்க. அது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் போது, யுரீதுன லியுத்ஃபியூ நூரல்லாஹி பிஅஃவாஹிம், இறைவனுடைய எதிரிகள், இந்த மார்க்கத்தினுடைய எதிரிகள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, தங்களுடைய நாவினால் இந்த மார்க்கத்தை அழித்து ஊதி அணைத்து விட வேண்டும் என்று நினைக்கிறாங்க. ஏதோ விளக்கை அணைப்பதை போல, ஒரு மெழுகுவர்த்தியை அணைப்பதை போல இதை அணைத்து விடலாம் என்று நினைக்கின்றார்கள். வல்லாஹு முத்திம்மு நூரிஹி வலவ் கரிஹல் காஃபிரூன், இந்த உலகத்திலே இறை நிராகரிப்பதாக யார் எதிர்த்தாலும், எவ்வளவு பெரிய சக்தியை நீங்கள் திரட்டினாலும் அல்லாஹ் இந்த மார்க்கத்தை முழுமை பெற செய்ய வேண்டும் என்று விரும்புகிறான். வல்லதி அர்ஸல ரசூலஹு பில் ஹுதா வ தீனில் ஹக் லியுத்ஹிரஹு அலா தீனி குல்லிஹி வலவ் கரிஹல் முஷ்ரிகூன். அல்லாஹ் இந்த உலகத்திலே எல்லா முஷ்ரிக்குகளும், இணை வைக்கக்கூடிய முஷ்ரிக்குகள் இந்த மார்க்கத்தை வெறுத்தாலும், இந்த மார்க்கத்துக்கு எதிரான அத்தனை மோசடிகளையும் சதிகளையும் செய்தாலும் அல்லாஹ் இந்த தூதரை எதற்கு தருவான் நினைச்சிருக்கிறான்? எல்லா மார்க்கத்தையும் விட இந்த இஸ்லாமிய மார்க்கம் தான் மேலோங்கி நிற்கும் என்பதற்காக வேண்டித்தான் சத்திய மார்க்கத்தை கொண்டு, நேர்வழியை கொண்டு இந்த இறை தூதரை அனுப்பி வைத்திருக்கிறான் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான். இது குர்ஆன்ல இருக்கக்கூடிய வசனங்கள். அப்போ முஸ்லிம்ல ஒரு ஹதீஸை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க,
லா யذஹபுல் லைலு வன் நஹார் ஹத்தா துஅபத அல்லாஹ் வல் உஸ்ஸா. ஆயிஷா அம்மா இந்த செய்தியை சொன்ன உடனே ரொம்ப ஷாக்கா இருந்துச்சு. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இந்த உலகத்துல இரவு பகல் செல்லாது, நாட்கள் செல்லாது, இந்த இஸ்லாமிய சமூகமே லாத் உஸ்ஸாவை வணங்கக்கூடிய ஒரு கூட்டம் உருவாகும் அப்படின்னாங்க. இந்த இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களே லாத் உஸ்ஸாவை வணங்கக்கூடிய ஒரு கூட்டம் உருவாகும். இதான் கோயிலை கட்டி நடக்கிறாங்க. இருக்கக்கூடிய அல்லாஹ்வை வணங்கக்கூடிய பள்ளிவாசல்களை உருவாக்கக்கூடிய இடங்கள்லாம் இன்னைக்கு கோயிலை கட்டி வைக்கும். அப்ப இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் உருவாகும் அப்படின்னாங்க. அப்ப ஆயிஷா அம்மா கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதர், வல்லாஹி யா ரசூலல்லாஹ் இன் குன்து லா அظن ஹீன அன்ஸலல்லாஹ், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்வது என்ன சொல்கிறான், இந்த உலகத்தில் வாழக்கூடிய மார்க்கங்கள் கொள்கைகள் எல்லாவற்றையும் விட இந்த இஸ்லாமிய மார்க்கம் தான் மேலோங்கும் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறானே, நீங்க சொல்றீங்க லாத் உஸ்ஸாவை வணங்கக்கூடிய ஒரு கூட்டம் இந்த இஸ்லாத்துல உருவாகும் என்று சொல்கிறீர்களே, என்ன இது முரண்பாடாக இருக்கிறது அப்படின்னு கேட்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அன்னதானிக சயகூனு தாமா. ஆயிஷாவே, இந்த மார்க்கம் அல்லாஹ்வுடைய மார்க்கம், இந்த மார்க்கம் முழுமையாக இந்த உலகத்தில் சென்றடையும். எந்த அளவுக்கு என்று சொன்னால், இன்னஹு சயகூனு மின் தாலிக மாஷா அல்லாஹ், அல்லாஹ் எந்த அளவுக்கு இந்த மார்க்கத்தை மக்களுடைய உள்ளங்களிலே கொண்டு செல்ல வேண்டுமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் கொண்டு செல்வான். இது ஒரு பக்கம் நடக்கும். பிறகு அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா, சும்ம யபஅஸல்லாஹு ரீஹன் தய்யிபா, இந்த உலகத்தில் இதெல்லாம் கியாமத் நாளுடைய நெருக்கத்தில் ஏற்படக்கூடிய நிகழ்வுகள், அல்லாஹ் ஒரு தூய்மையான காற்றை அனுப்புவான். நம்ம பார்க்கறோம்ல புழுதி காற்று, இது இல்ல, தூய்மையான ஒரு காற்று வரும். ஃபயதவஃபா மன் கான ஃபீ கல்பிஹி மிஸ்கால ஹப்பத்தின் மின் ஹர்தலி மின் கைர், அல்லாஹ் அந்த காற்றின் மூலமாக என்ன செய்வான்னா, காற்று ஆக்சிஜனை தருவோம், காற்று மனிதனுக்கு ஆரோக்கியத்தை தருவோம். இந்த காற்று அப்படி இல்லை, விஷ காற்று. அல்லாஹ் அந்த காற்றை தந்த உடனே இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் யாரெல்லாம் நல்லவர்களாக வாழ்ந்தார்களோ அந்த காற்றை சுவாசித்து அவர்கள் மரணித்து விடுவார்கள். அவங்களுக்கு மௌத்து வந்துடும். கொரோனாவோட மிஞ்சினது, கொரோனாவை விட கடுமையான சக்தி உள்ளது. அப்ப அந்த காற்று வந்து அதை சுவாசித்து இறந்து விடுவார்கள். எவர்கள் இந்த நல்லவர்களாக வாழவில்லையோ, பாவிகளாக இருக்கிறாங்களோ, அவங்க தான் இந்த உலகத்துல வாழ்வாங்க. அவருடைய சூழல் எப்படி இருக்கும் தெரியுமா, அவர்கள் தங்கள் முன்னோருடைய மார்க்கத்துக்கே போயிடுவான். கோயிலு குளத்துக்கு சாமிக்கு கை எல்லாம் செய்வான், போய் பழக ஆரம்பிச்சு. இப்படிப்பட்ட ஒரு சூழல் அல்லாஹ் இந்த உலகத்துல ஏற்படுத்துவான் என்று ஆயிஷா அம்மாவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இது முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டாங்க. அதே போல அஹ்மதுல ஒரு ஹதீஸை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, லயபுலுகுன்ன ஹாதல் அம்ரு மா பலகல் லைல் வன் நஹார், இந்த இரவு பகல் எங்கெல்லாம் செல்கிறதோ, நாட்கள் செல்கிறதோ, சூரியன் உதிக்கிறதோ அந்த படங்கள்ல இப்படி ஒரு காலம் வரும். வலா யத்ருகுல்லாஹ பைத்த மதரின் வலா வபர் இல்லா அதகலஹு ஹாதத்தீன், அல்லாஹ் குடிசை வீட்டிலிருந்து கோபுர வீடு வரை இந்த மார்க்கத்தை கொண்டு சென்று போகும். குடிசை வீடா இருந்தாலும், கோபுரங்கள் கட்டி வாழ்ந்த வீடாக இருந்தாலும் இந்த மார்க்கம் போயிடும். எப்படி போகும்? அல்லாஹ் உன் கண்ணியத்தை கொண்டு உங்களை அந்த மார்க்கத்தில் வாழ செய்வான். இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் இழிவை கொண்டு உங்களுக்கு அந்த மார்க்கத்துக்கு நீங்கள் கட்டுப்படக்கூடியவர்களாக ஆகிவிடுவீர்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அல்லாஹ் உருவாக்குவான் என்று அல்லாஹ் உரைத்து சொன்னாங்க. இதற்கு இந்த ஹதீஸை சொல்லும் போது தமீமுத்தாரி என்ற ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல வாழ்ந்தாங்க. அவங்க சொல்றாங்க, கது அரஃப்து தாலிக ஃபி அஹ்லி பைத், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, இந்த இஸ்லாம் கண்ணியத்தோடு இந்த உலகத்திலே உங்களை வாழ செய்யும், உங்களை கேவலப்படுத்தியும் இந்த உலகத்திலே வாழ செய்யும் என்று இஸ்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே. இந்த சம்பவத்தை நான் நிகழ்ச்சியை என்னுடைய குடும்பத்திலேயே பார்க்கிறேன், என் குடும்பத்திலேயே பார்க்கிறேன். லகத் அஸாப மன் அஸ்லம மின்ஹுல் கைர வஷ்ஷரஃப வல் இஸ்ஸா, அவர்கள் கல்லையும் சாமியையும் மண்ணையும் வணங்கி கொண்டிருக்கக்கூடிய பல தெய்வ வணக்கத்தை செய்து கொண்டது என்னுடைய குடும்பத்தார் இஸ்லாத்தை ஏற்று இன்றைக்கு கண்ணியத்தோடு அழகான வாழ்க்கையை வாழ்கின்றார்கள். அதையும் என் கண்ணால் நான் பார்க்கிறேன். அதே போல அஸாப மன் கான மின்ஹும் காஃபிரன் அதுல்ல வஸ்ஸிகார வல் ஜிஸ்யா, அதே போல என்னுடைய குடும்பத்துல அல்லாஹ்வை ஏற்க மறுத்த காஃபிர்களாக வாழக்கூடிய மக்களையும் பார்க்கிறேன். இழிவோடு வாழ்கின்றார்கள், கேவலமாக வாழ்கின்றார்கள். அவர்கள் இந்த நாட்டினுடைய அரசாங்கத்திற்கு, இஸ்லாமிய அரசாங்கத்திற்கு ஜிஸ்யா என்ற வரியை கட்டி வாழக்கூடிய மக்களையும் நான் பார்க்கிறேன். அல்லாஹ் ரெண்டு விதத்தையும் தந்திருக்கிறான், கண்ணியத்தையும் தந்திருக்கிறான் இந்த மக்களுக்கு, கேவலத்தையும் இழிவையும் தந்திருக்கிறான் இந்த மக்களுக்கு வாழ வைத்திருக்கிறான் என்று தமீமுத்தாரி ரலியல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய இந்த செய்தியை நம்ம பார்க்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, ஆக இந்த அல்லாஹ்வுடைய சக்தி, அல்லாஹ்வுடைய பவர்ங்கிறது சாதாரண ஒன்று அல்ல. அல்லாஹ் தன்னிடத்திலே அதை மிகைக்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடிவிட்டான் என்று சொன்னால்
உலகத்துல எத்தனை சக்திகள் ஒன்று தந்தாலும் அல்லாஹ் அதை மிகைக்கக்கூடியவன். தன்னுடைய மிகைப்பை, தன்னுடைய உதவியை அல்லாஹ் செய்வான், காட்டுவான்கிறத பல்வேறு சம்பவங்கள் மூலமா நம்ம பார்த்திருக்கிறோம். எனவே அந்த அல்லாஹ்வுடைய உதவியின் மீது அதிகமான நம்பிக்கை வைக்கக்கூடிய நல்லவர்களாக அல்லாஹ் நம்ம அனைவரையும் ஆக்கிடுவான். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ஸய்யிதில் முர்ஸலீன் நபீனா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லி காமிக்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தஅகுலு அம்வாலக்கும் பைனக்கும் பில் பாத்தில் இல்லா அன் தகூன திஜாரத்தன் அன் தராதின் மின்கும். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் பொருளை சாப்பிடுகின்றீர்கள் என்று சொன்னால் அந்த பொருளை நீங்க பொருளாதாரத்தை தவறான முறையில் சாப்பிடாதீர்கள். உங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அழகான வியாபாரம், நீங்கள் மனமோந்து செய்யக்கூடிய, மனமொப்பி செய்யக்கூடிய வியாபாரம் இருக்கிறத அதை தவிர்த்து தவறான முறையிலே ஒருபோதும் உங்களுடைய செல்வத்தை, பிறருடைய செல்வத்தை உண்ணாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய குர்ஆன் வசனத்தை நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப இன்னைக்கு நாம் வாழக்கூடிய இந்த உலகத்தில் இன்னைக்கு அதிகமான அறிவியலும் விஞ்ஞானமும் நிறைய வளர்ந்துருச்சு. நிறைய நம்ம பார்க்கிறோம், அறிவியலும் விஞ்ஞானமும் நிறைய வளர்ந்துருச்சு, கடுமையான வளர்ச்சியை நோக்கி போட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த வளர்ச்சியை பொறுத்தவரை மனித சமூகத்திற்கு ஆரோக்கியமானதா கேடானதா என்று சொன்னால் அது நிறைய ஆரோக்கியங்களும் இருக்கிறது. நிறைய விஷயங்கள் நம்ம பயன்படுத்தக்கூடிய மொபைல்லேருந்து, ஸ்மார்ட் மொபைல்லேருந்து நிறைய நல்ல விஷயங்களும் இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த அறிவியலை பொறுத்தவரை தொழில்நுட்பத்தை கூட பல்வேறு சமூகத்திற்கு கேடு தரக்கூடிய சம்பவமும் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. மனிதன் அதை வைத்து என்ன செய்யலாம், இவனுக்கு என்ன கேடை கொண்டு பண்ணலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஏஐ டெக்னாலஜிலேருந்து தொழில்நுட்பத்தில் நிறைய வந்துட்டு, நீங்க பேசின மாதிரியே பேசி உங்க நண்பன்கிட்ட காசை வாங்கிடுவோம். நீங்க பேச தேவையில்லை, நீங்கள் பேச தேவையில்லை, நீங்கள் வாய்ஸ் கொடுக்க தேவையில்லை, ஒன்றும் கொடுக்க தேவையில்லை. உங்களை மாதிரியான போட்டோவை உருவாக்க முடியும். நீங்கள் பேசுவதை போல பேசி என்ன செய்யும், பிற இடத்துல இவர் சொன்னார், உங்க நண்பர் காசு தர சொன்னாருன்னு காசு பறிக்க முடியும். ஏன், முந்தைக்கு ஸ்மார்ட் போன்ல வரக்கூடிய ஒரு சின்ன போட்டோ, அந்த போட்டோ நீங்க டவுன்லோட் பண்ணி கிளிக் பண்ணால 2 லட்சம் ரூபாய் ஸ்பாட்ல தூக்குறாங்க அக்கௌண்ட்ல. நடக்குது இந்தியாவில். இது போன்ற ஸ்கேம்லாம் நிறைய நடக்குது. அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப ஏமாற்றும் மோசடி என்பது இன்னைக்கு நிறைய வந்துட்டு. ஏன், வல்லரசு நாட்டினுடைய அதிபரையே அவர் பதவி ஏற்றவன என்ன அனுப்பிச்சிட்டான், அவருடைய மாளிகைக்குள்ள ட்ரோன் அனுப்பிச்சிட்டான். நாய் போன்ற ட்ரோன் எல்லாம் நீங்க சர்வசாதாரணம். நம்ம கொள்ளத்துக்கு துப்பாக்கி கத்தி வேணும், அதெல்லாம் தேவையில்லை. உங்களை கூகுள்ல செக் பண்ணி பாய் எங்க போயிட்டு இருக்கிறாருன்னு செக் பண்ணி அழகான முறையில் அதை செட் பண்ணி, இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜில ட்ரோனை செட் பண்ணி ஆளை சக் நாங்கனே போட்டு தள்ளிக்க தான் இது. இன்னைக்கு ட்ரோன்கள் விலையெல்லாம் கடுமையா போச்சு. அப்போ ஒரு நாட்டினுடைய வல்லரசு அதிபரையே கொள்வதற்கு முயற்சி பண்றான். நிறைய நடக்குங்க. டெக்னாலஜிங்கிறதுனால நிறைய ஆபத்துகள் நடக்குது. குறிப்பாக பொருளாதாரம் சம்பந்தமான மோசடிகள், துரோகங்கள் நிறைய நடக்குது, எக்கச்சக்கமாக நடக்குது. கூகுள்ல சர்ச் பண்ணிட்டு வரலாம். ஒரு மாநிலத்திலிருந்து நடந்துச்சுல, நம்ம நாட்டுல ஆந்திரால இருந்து கூகுள்ல சர்ச் பண்றான், சென்னையில் இருக்கக்கூடிய சிட்டியில யார் வீடுலாம் பெரிய பெரிய பணக்கார வீடு, விஐபிகள் யாரு, இன்னும் கூகுள்ல சர்ச் பண்ணி அதுல போட்டோ கேப்சர் எல்லாம் பண்ணிட்டு பிளைட்ல இரவோட இரவாக அந்த வீட்டுக்குள்ள இறங்கி கொள்ள அடிச்சுட்டு என்னென்னலாம் எடுக்கணுமோ எல்லாத்தையும் எடுத்துட்டு சேஃபா அந்த நாட்டுக்குள்ள போயிட்டாங்க. எப்படி போகுது டெக்னாலஜி? அப்ப மனிதனுக்கு ஆரோக்கியத்தை தருவதற்காக, மனிதனுக்கு பல்வேறு நல்ல விஷயங்களை கொடுப்பதற்காக இருக்கக்கூடிய இந்த தொழில்நுட்பங்கள் இன்னைக்கு மனித சமூகத்தை படு மோசத்திற்கு தள்ளக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு எல்லா வளர்ச்சியும் இருக்கிறது. குறிப்பாக இன்றைக்கு இந்த பொருளாதார மோசடிகள் என்பது நிறைய நடக்கும். இதில் நம்ம எச்சரிக்கையா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய கிளவியிலேருந்து எல்லாத்துக்கும் ஸ்மார்ட் போனை வாங்கி கொடுத்தாச்சு. பேரா நல்லா இருக்கிறியா, மகனே நல்லா இருக்கியா, எல்லாத்துக்கும் வாங்கி கொடுத்தாச்சு. எல்லாத்துக்கும் அது தேவை. ஆனா அதுல தான் அந்த கிளவியை ஏமாத்துறான். ஒரே ஒரு ஓடிபி தான் 50,000 ரூபாய் உடனே தூக்குறோம். நடக்கா இல்லையா? நம்ம சமூகத்திலே நடக்க. போன் என்பது இருக்கக்கூடிய இடங்களில் அத்தனையும் நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். மிஞ்சி போக தேவையில்லை, எதற்கும் போக தேவையில்லை, இருந்து கொண்டே டச் பண்ணா போதும் அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு அத்தனை வசதிகளும் இருக்கிறது. ஆனால் அந்த அத்தனை வசதிக்குள்ளும் தான் ஏமாற்று வேலையும் இருக்கிறது. உங்களை ஏமாற்றுவதற்கு, உங்களுடைய காசை பறிப்பதற்கு, உங்களுடைய பேங்க்ல இருக்கக்கூடிய அமௌண்ட்டை திருடுவதற்கும் இன்னைக்கு அந்த தொழில்நுட்பம் தான்
ஹதீஸ்ல வருது. 2 பேரும் என்ன செய்தார்? ஒருவர் தன்னுடைய வீட்டை இன்னொருவருக்கு வித்துட்டார். முடிஞ்சா இல்லையா? அக்ரிமெண்ட் முடிஞ்சு போச்சு, ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்தாச்சு. அதோட இவருக்கு அவருக்கு சம்பந்தம் இல்ல, போயிட்டார். நீங்க நடக்குமா இது? யோசித்து பாருங்க. வீட்டை வாங்கியவர் என்ன செய்யறாரு? அந்த இடத்த வாங்கினவர் தோன்றாரு. தோண்டி பார்த்தோம்னா உள்ளுக்குள்ள அவ்வளவு வைடூரியங்கள் இருக்கு, அவ்வளவு ஆபரணங்கள் உள்ள இருக்கு அந்த நிலத்துக்கு கீழே. யோசிக்கிறார், வீட்டை தானே வாங்கணும், இந்த வீட்டுக்கு கீழே இவ்வளவு பெரிய அல்ல இவ்வளவு வச்சிருக்கிறானே, கனிமங்கள் வளங்களை வச்சிருக்கிறானே, என்ன செய்வது? இதை நம்ம எடுத்துக்கலாமா? ஏன்னா இப்பதானே போராட்டம் வரும், எப்போ சைத்தான்கிட்ட போராட்டம் வரும், இதை எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா, இந்த காசு நமக்கா இல்லையா, இதை அனுபவிக்கலாமா அனுபவிக்க கூடாதா, இப்பதான் போராட்டம், சைத்தானுக்கு நமக்கு மத்தியில போராட்டம். என்ன செய்தார் தெரியுமா அந்த நல்ல மனிதர்? நேர ஒரு நல்ல நீதிபதிகிட்ட போனார். கேட்கிறார், நம்ம வீட்டை வாங்கினேன், முடிஞ்சு போச்சு, எனக்கு அவருக்கு பிரச்சனை முடிஞ்சு போச்சு, காசு கொடுத்தாச்சு, வீட்டுக்கு கீழே இவ்வளவு பெரிய வளங்கள் இருக்கு, இதை நான் என்ன செய்வது? அவர் சொன்னார், அழகாக அவருடைய குடும்ப சூழ்நிலைகளை எல்லாம் ஆய்வு செய்துட்டு சொன்னாரு, உனக்கு பிள்ளை இருக்குதா? இருக்கு. வீட்டை பெற்றார, அவருக்கு பொண்ணு இருக்கா? இருக்கு. 2 பேரும் என்ன செய்யுங்க, திருமணம் பண்ணி சம்மந்தியாகி இந்த வளங்களாம் அவங்களுக்கு கொடுத்துருங்க. அப்போ ஒரு ஹராமாக இருக்கக்கூடிய ஒரு பொருளை எப்படி ஆகிட்டுங்க, அவருடைய நல்ல எண்ணத்தில் அல்லாஹ் ஹலாலாக ஆக்கிவிட்டார். அவருக்கு வந்துச்சு. ஏன்னா அவர் நினைச்சிருந்தா என்ன செய்திருக்கலாம்? முடியாது, எல்லாத்தையும் தந்துரு. அல்ல இவர் நினைச்சா என்ன செய்யலாம்? எனக்கு இல்லை, எல்லாம் உனக்குள்ளதான் எடுத்துட்டு போயிரு அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அல்லாஹ் அவருடைய நல்ல எண்ணத்தினால், அமானிதம் பேணக்கூடிய காரணத்தினால் அல்லாஹ் எப்படி கொடுத்தான்? வீட்டையும் வாங்கி அந்த வீட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய வளங்களும் உனக்கே சொந்தமாகக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் சூழல்களை உருவாக்குறார். அப்ப அது இன்னைக்கு இருக்கா என்று சொன்னால் இல்லை. அமானிதங்கள் எடுபட்டு போய்விட்டது. கியாமத் நாளுடைய அடையாளங்களில் ஒரு பெரிய அடையாளம் என்ன தெரியுமா? மூமின்களாக முஸ்லிம்களாக இந்த உலகத்திலே வாழக்கூடியவருடைய உள்ளத்தில் அல்லாஹ் சிறுக சிறுக இந்த அமானியத்தை எடுத்துருவோம், கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துருவோம். விட்டு விட்டா எல்லாம் என்ன எடுத்துட்டோம்னா கடைசியா ஒன்றும் இல்லாம ஆயிரும். இதுதான் கியாமத் நாளுடைய அடையாளம் என்று சொல்கிறார் என்று சொன்னார். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இன்னைக்கு அப்படிப்பட்ட காலம் தான். நம்முடைய மொபைல்ல உட்கார்ந்துகிட்டே என்ன செய்யறான்? ஏமாற்றுவதற்கு ஒரு கூட்டம் நிறைய திட்டம் போடுது. கள்ளம் பெருசா காப்பாம் பெருசா சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு கடுமையாக யோசிக்கிறார்கள். எவ்வளவுதான் தொழில்நுட்பம் டெக்னாலஜி வந்தாலும் அதை மீறி நாம் இவனை எப்படி ஏமாற்றுவது, இவனை எப்படி வலையில வீழ்த்துறது அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு நிறைய மோசடி சம்பவங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதனால ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை எந்த காலத்திலும் யாரையும் ஏமாற்றக்கூடாது. அப்படி ஏமாற்றுனீங்கன்னா என்ன நிலை தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நாளை மறுமை நாளையில போகும்போது நீங்க கட்சி கொடியை பார்த்திருப்பீங்க, அல்லாஹ் உங்களுக்கு தலைக்கு மேல ஒரு கொடியை தருவான். எவர்கள் எல்லாம் இந்த உலகத்தில் மோசடியும் துரோகமும் செய்தார்களோ அவர்களுக்கு பின்னால் அல்லாஹ் ஒரு கொடியை கொடுப்பான். மக்கள் எல்லாம் அந்த கொடியை பார்த்தால் விளங்கிக் கொள்வார்கள், இவன் மோசடிக்காரன், இவன் பொருளை தின்றிருக்கிறான், இவன் காசை அபகரித்திருக்கிறான், இவன் சொத்தை அபகரித்திருக்கிறான், ஏதோ பெரிய மோசடி செய்துட்டு வந்திருக்கிறான் அப்படிங்கிறத அசிங்கப்படுத்துவதற்கும் கேவலப்படுத்துவதற்கும் மறுமை நாளிலே இந்த மோசடிக்காரனுக்கு அல்லாஹ் என்ன செய்வான்? கொடியை கொடுப்பான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அவன் பொருளாதார மோசடிங்கிறது இன்னைக்கு நிறைய சமூகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த மாதிரியான சம்பவங்கள்ல, இந்த மாதிரியான செய்திகள் நாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக விழிப்புணர்வோடு வந்து, குறிப்பாக நம்முடைய பெண்களுக்கு, ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே ஜிபே அது இது எல்லாம் உள்ள கொண்டு வந்தாச்சு. யார் உங்களை ஏமாத்துறா, யார் யாருக்கு காசு போகுதுங்கிறதெல்லாம் தெரியல. அந்த அளவுக்கு ஏமாற்றப்பட்டு பல பேர் வெளியே சொல்றாங்க, சில பேர் அசிங்கத்திற்காக வெளியே சொல்லாமல் அதை மறைத்துக் கொள்கிறார்கள் அப்படிங்கிற சம்பவங்கள் எல்லாம் இன்னைக்கு இஸ்லாமிய குடும்பங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதையும் விழிப்புணர்வாக நாம் பெற்று அல்லாஹ் நம்முடைய இப்படிப்பட்ட மோசடியில் வந்து நம் அனைவரும் காப்பாற்றி அருள்வானாக. வாஹர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.